Studio 360 Photography, Cinematography and Commercial Shoots. அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உங்களது இல்லங்களில் நடக்கும் திருமணம் மற்றும் விசேஷங்களுக்கு போட்டோஸ், வீடியோஸ் சிறந்த முறையில் எடுத்து தரப்படும். திருமண நிகழ்ச்சி புக்கிங் செய்பவர்களுக்கு 25 பேக் இலவசம். என்னடா இது? என்ன இலவுடா இது? சாகர மாதிரி கனவு வருது. டேய், எல்லாரும் மட்டை.
ஏ ரஞ்சித், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வீட்லயே ஆள் இல்லை, ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு இங்கே வந்து என்ன தூங்கிட்டு இருக்க? டேய் உன்ன தானே, டேய் கேட்குதா இல்லையா? என்ன அவன் பேசுறது அவனுக்கு கேட்க மாட்டேங்குதா? இல்லை கேட்காத மாதிரி நடிக்கிறானா? டே ரஞ்சித் 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 என்னடா? டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. டேய் இங்கே பாரு, நலந்துக்க விசாரிக்க சொந்த பந்தங்க இருக்காங்க இல்லையோ, உன் ஃப்ரெண்டு நான் இருக்கேன், சொல்லு. கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எப்படியோ ஒரு வீடு கட்டினேன். இப்போ அந்த வீடே வாங்கின கடனை கட்ட முடியாமல் கையை விட்டு போகுது. என்னடா சொல்கிற? வீட்டில் யாருமா? ஐயோ, பேங்க்லேருந்து ஆளுங்க வந்துட்டாங்க போல. இந்தா வரேன் தம்பி. இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. பேங்க்லேயே சொல்லிட்டாங்க, இன்னும் 2 நாளில் உங்கள் வீட்டை ஏலத்துக்கு விட போகிறோம். தம்பி இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க தம்பி. என் பையன்கிட்ட சொல்லி எப்படியாவது 2 நாளில் பணத்தை கட்ட சொல்கிறேன் தம்பி. 2 நாள்னு சொல்லியே 2 வருஷம் ஆக்கிட்டீங்க. அதெல்லாம் முடியாதும்மா. உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். நான் வரேன். தம்பி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க தம்பி. என்ன பண்ணுறதுனே தெரிலடா. டேய் இங்கே பாருடா. டேய் இங்கே பாரு. டேய் என்னால் எவ்வளோ பணத்தை பெரட்ட முடியுமோ அவ்வளோ பெரட்டி தரேன்டா. நீ என்ன மாதிரி சாதாரண மனுஷன் தான்டா. கடன் வாங்கி வீடு கட்டி கஷ்டப்படுறத விட வாடகை வீட்டில் இருந்துட்டு போயிடலாம் போல. நீ அதெல்லாம் விடு, எப்பயும் போல இரு. வா எந்திரி வா. என்ன வாழ்க்கடா இது? கிளம்பிட்டாங்களா? உன்னா வந்து உட்காந்துடுறாங்கண்ணா. நம்ம வேலையை பார்ப்போம். உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். நிம்மதியா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. டேய் என்னடா பண்ணுறது? தெரிலம்மா, நடக்கிறது நடக்கட்டும். சரிம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிப்பா. ஹலோ, எங்கெல்லாம் இருக்கீங்க? அண்ணா நம்ம ஏரியாவில் தானே இருக்கோம். சரி. என்ன விஷயம்? இல்லை, பாரதிபுரத்தில் 2 லோடு, நாகல்நகரில் 2 லோடு, வேடப்பட்டியில் 2 லோடு, அப்புறம் குள்ளானம்பட்டியில் 2 லோடு. சரிண்ணா. இல்லை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரிண்ணா. சம்பளத்தை வந்து கடையில் வாங்கிக்கல. அப்புறம் மாரிமுத்துக்கும் நாட்டமுத்துக்கும் ஆப்ரேஷனுக்கு பணம் கேட்டாங்கள, எடுத்து அவன் கையில் கொடுத்துடல. சரிண்ணா சொல்ல மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அவனை கடைக்கு வரோண்ணா. புரியுதா? வைக்கிறல. சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு. ரஞ்சித், மிஸ்டர் ரஞ்சித். ஐயோ, பேங்க்லேருந்து ஆளுங்க வந்துட்டாங்க போல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அம்மா, குணவதி அம்மா. தம்பி இன்னும் 2 நாளில் எப்படியாவது பணத்தை கட்ட சொல்லியிருந்தேன் தம்பி. வீட்டை ஒன்றும் பண்ணிடாதீங்க தம்பி. இந்த ஒரு தடவை மட்டும் அனுமதி வாங்கி தாங்க தம்பி. இந்த தடவை எப்படியாவது பணத்தை கட்ட சொல்லுங்க தம்பி. வீட்டை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க தம்பி. அம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. உங்கள் வீட்டை நான் எதுவும் பண்ண மாட்டேன். அம்மா, உங்கள் பணத்தை எல்லாம் கட்டிட்டாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? ஆமாம்மா, உங்கள் பணத்தை எல்லாம் கட்டிட்டாங்க. யார் தம்பி கட்டினா? அதெல்லாம் தெரியாதும்மா. பேங்க்கில் எல்லா பணத்தையும் கட்டிட்டு தான் சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன், அவ்வளோதான். இந்தாங்கம்மா, உங்கள் வீட்டு டாக்குமெண்ட்லாம் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. இந்த லெட்டரையும் சேர்த்து கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க. யார் தம்பி கொடுத்தா? அதெல்லாம் தெரியாதும்மா, பேங்க்கில் கொடுக்க சொன்னாங்க, அவ்வளோதான். சரிப்பா, நான் வரேன். ஆளை விடுங்கடா சாமி. ஃபஸ்ட்டு டீயை குடி. டேய் குடிடா, ஆறிட போகுது. இல்லை நான் குடிச்சிடறேன், பார்த்துக்க. போச்சுடா, என் கனவு, ஆசை, லட்சியம் எல்லாம் போச்சுடா. டேய் ஏன்டா இப்படி லூஸ் மாதிரி வளர்ற? நான் அப்படி என்ன வளர்னேன்? நடக்கிறதானே சொன்னேன்.
நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. நல்ல உள்ளவங்களுக்கு எப்போதும் நல்லதாக நடக்கும். ஆமாம், அப்படியே வந்து யாராச்சும் கடன் அணைக்க போகிறாங்களா? இல்லைன்னா சொந்த பந்தம் தான் வந்து உதவ போதா? சும்மாறா நீ வேற. சொன்னா நீ கேட்க மாட்டேன். ஏதாச்சும் பண்ணு. அட மண்டுகமே, என்ன பண்ணுறா இவன்? ஏய், என்னடா பண்ணுற? சி, வாயந்திரி வா. என்ன இந்த உதறுது? எல்லாம் பைத்தியக்கார பசங்களா? வேலையை முடிச்சுட்டு கடைக்கு வாங்கலன்னா இன்னும் என்ன கிழிக்கிறீங்க? அண்ணா கோச்சிக்கிறாதிவா, இங்கே வேலைப்பட்டில் லோடு இருக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுதான் வந்து டக்குன்னு நம்மளால் வந்து கடைக்கு வர முடியல. சரில, அப்படியே வீட்டுக்கு போயிருங்க. அப்படியா? சரிண்ணா போயிடுறோம். காலைல கடைக்கு வந்துடுங்களே, சரியால? சரிண்ணா, கடைக்கு வந்துடுவோம். நீ சொன்ன மாதிரிலே அவனுக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் எடுத்து கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் கிளம்புறோம், வைக்கிறேன். என்னைய போய் சைக்கிளில் வர வச்சிட்டாங்களே. சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, சூப்பு, ஆட்டுக்கால். உங்களெல்லாம் நம்பி என்னத்தான் பண்ணுறதோ. ஆட்டுக்கால். முத்து, இல்லை பாண்டி, என்னப்பா நமக்கெல்லாம் சூப் இல்லையா? உனக்கு இல்லாமலையாப்பா? இந்தா வரேன்ப்பா. என்னடா எப்படி தொழில் போயிட்டு இருக்கு? ஏதோ ஆண்ட மனிதன் நல்லா போயிட்டு இருக்குப்பா. வீட்டில் எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் சௌக்கியமாக இருக்காங்கப்பா எல்லாரும். சரி. இவ்வளோ பெரிய ஆள் நீ என்ன இப்போ சிம்பிளாக சைக்கிளில் வந்துட்டு இருக்க? நான் எப்போவுமே சிம்பிள் தான். பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், ஆனால் குணம் மட்டும் மாறக்கூடாதுல்ல. அது கரெக்டு தான் மாப்பிள்ள. பைத்தியக்கார பசங்க வேலையை முடிச்சு கடைக்கு வாங்கினா எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்க. சரி, உன்னை பார்த்துல ரொம்ப மகிழ்ச்சிடா. எனக்கு மட்டும் என்ன மகிழ்ச்சி தான். ரஞ்சி ஏமாச்சு? டேய், என்னைக்கும் போல இன்னைக்கும் பெங்களூர்லேருந்து ஆளுங்க வந்தாங்க. எப்போ வீடு காலி பண்ண சொன்னாங்க? டேய், நம்ம கட்ட வேண்டிய பணம்லாம் கட்டிட்டாங்களாண்டா. என்னம்மா சொல்கிற? என்ன நொன்னமா சொல்கிற? ஏண்டா இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், மறுபடியும் என்னன்னு கேட்குற? எப்போடா இந்த லெட்டரை பேங்க்காரங்க கொடுத்துட்டு போனாங்க. என்ன இது? லவ் லெட்டரா? ஆனால் ஸ்டாம்பெல்லாம் குத்திருக்கேன். அதை என்னன்னு விசாரிடா. சரிம்மா, நான் விசாரிச்சுட்டு என்னன்னு சொல்கிறேன். எங்கே அந்த ராசச்சி? பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா, வந்துடுவா. இங்கே பாரு, ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க அம்மாவும் மகளும். சுபா, இங்கே பகலும் வேலை வாங்கி சாவடிக்கிறாங்க, நைட்டும் வேலை வாங்கி சாவடிக்கிறாங்க. அதை என்னன்னு விசாரிடா. இந்த லெட்டரை வேற அம்மா பார்க்க சொன்னாங்களா? தம்பி, என்ன உனக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று எனக்கு நல்லா தெரியும். என்னை பார்க்கணும்னு நினச்சா அதில் எழுதியிருக்க அட்ரஸுக்கு நீ விருப்பப்பட்டா வரலாம். என்ன பண்ணலாம்? ஏறு. அவசரப்படாத, பொறுமையாக இரு. அவன் யாராச்சும் ஆளை கூட்டி வந்திருந்தா நமக்கு தான் பிரச்சனை. பொறுமையாக செய்வோம். அங்கேயே இரு, நான் சொல்லவும் வரலாம். கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கட்டும். சரி. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரி பார்த்துக்கலாம். பொறுமையாக போய் செய்வோம். நீங்கள்? லெட்டரில் இருக்க அட்ரஸ் தானே வந்திருக்க? ஆமாம். கிளம்பு வா. பணம் சம்பாரி, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அடுத்த வயிற்று அடித்து சம்பாதிக்காத. பாவா. ஓடிப்போ நாயே. உன் பேர் ரஞ்சித், உங்கள் அம்மா பேர் குணவதி, உன் தங்கச்சி பேர் சுவாதி. உனக்கு அப்பா இல்லை, கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வீட்டை கட்டின. சொந்த பந்தம் எவனும் உதவாமல் சொந்த காலில் நின்ன. வீடு கையை விட்டு போகையில் உனக்கு ஒருத்தன் வந்து உதவுனா. அவன் வேற யாரும் இல்லை, நான் தான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? தம்பி, இன்னுமா நான் யாருன்னு தெரியல? இல்லைண்ணே, எனக்கு கொஞ்சம் மறதி, அதான். நான் சொன்ன இடத்துல வசூல் பண்ணிட்டு எல்லாரும் நம்ம இடத்துக்கு வந்துடுங்க. ஏன்னா இன்னைக்கு நீ பார்த்து ஒரு கடையும் காணோம். என்னடா நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுல, பார்த்து போயிட்டு வாங்க. சரி பாவா. அப்பாடா, அங்கே ஒரு கடை இருக்கு. ஏய், இங்கே வாங்கடா. அண்ணே, ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று பண்ணேன். ஏய், இங்கே பாரு, இன்னொரு விஷயம். யார்கிட்டையும் சண்டை போட்டு வலுக்கட்டாயமாக வசூல் பண்ணக்கூடாது. ஆகட்டும் பாவா. கொடுத்தா வாங்கு, இல்லைன்னா அப்படியே வந்துடு. ஏய், எர்ரா வண்டியா. சே, என்ன வெயில். வாங்கடா.
யாருண்ணா அவங்க? எங்கிருந்துண்ணா வர்றாங்க? அவங்க என் பங்காளிங்க. நான் விளையாடுவேண்ணா, சொல்லலாம். பாம்போட தலையை வெட்டி அது நசுக்காம போனால் அதோட விஷம் எப்போ வேணாலும் மனுஷனை கொன்றும். அதே மாதிரி தான் இப்போ வந்தாங்க பாரு அவங்க எல்லாம். பட்டப்புகளே இப்படி செய்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துருங்கண்ணா. என் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன கேளு. அதெல்லாம் ஒன்று வேணும்ண்ணா, உங்களை பார்த்துங்கண்ணா. இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனுஷனுக்கு உதவுறது தான் மனிதத்துவம். அதைத்தான் நான் உனக்கு செஞ்சுருக்கேன். என்னடா ஒரு ரவுடி கிட்ட பணம் வாங்கி உழைக்க வேண்டியதாக இருக்கேன்னு அப்படின்னு நினைக்கிறையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. நான் கெட்டவன் தான், ஆனால் மனசாட்சிக்கு கெட்டவன் இல்லை. மனசுக்குள்ள கெட்டவனாகவும் வெளியே நல்லவனாகவும் வாழ்கிறத விட கெட்டவனாகவே இருந்துட்டு போயிடலாம் தம்பி. என்ன ஒரு அண்ணனா நினச்சிக்க. உனக்கு எப்போ என்ன உதவி வேணும்னாலும் என்னை வந்து கேளு. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலண்ணா. போக போக உனக்கு தெரியும். நீங்கள் செஞ்ச உதவியை எப்பவுமே மறக்க மாட்டேண்ணா. இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கியா? இந்த வர்றேன். அண்ணா அண்ணா எந்திரிங்கண்ணா, ஆஃபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு, எந்திரிங்கண்ணா. என்னடி இது புதுசாக இருக்கு? அண்ணன்லாம் கூப்பிட்ற? டீ குடிண்ணா. எப்பவுமே எருமை பண்ணின்னு தான் கூப்பிடுவேன், இது என்ன புதுசாக இருக்கு? இந்தாங்கண்ணா டீ குடிங்க. அடிங்கொய்யால இந்த வரண்டி உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டி. டேய் 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 ஒழுங்கா நில்றி, அங்கிட்டு இங்கிட்டு போகாதடி. ஒழுங்கா நில்றி, அங்கிட்டு இங்கிட்டு போகாதடி. ஒழுங்கா நில்றி, அங்கிட்டு இங்கிட்டு போகாதடி. ஒழுங்கா நில்றி. எருமை ஓடிட்டா, இந்த வரண்டி. அம்மா அம்மா எருமை அடிக்க வர்றாமா? ஏய் ஒழுங்கா வாடி, இங்க வந்துடுடி. மோசமாக்குமா, ஒழுங்கா இங்க வாடி. ஏய் இங்க வந்துடுடி, அவ்வளோ சொல்ல ஒழுங்கா வாடி. இங்க வாடிடி, இங்க வாடி. ஏய் ஒழுங்கா வாடி, கிசு கிசுங்கடி. ஏய் ஒழுங்கா வாடி. ஏய் இங்க வாடி, மோசமாக்குமா, இங்க வாடி. ஒழுங்கா வாடி, வந்துடுடி. மோசமா ஒரு பேசிக்கலாம். டேய் நில்றா நில்றா, கோவப்படாத நில்றா. டேய் நில்றா நில்றா, கோவப்படாத. நான் சொல்கிறத கேளாமல் நில்றா. அவளுக்கு சீக்கிரமே ஒரு கால் கட்டு போட்டுட்டா இப்படிலாம் பண்ண மாட்டா. எப்படியோ ஒரு 6 மாதத்தில் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். எப்படியோ ஒரு 5 லட்சத்தை போட்டுறா. மறுபடியும் போனோமா? நீ இப்படியே வேலை வேலைன்னு போனால் இவளை யார் பார்க்கறது? இந்த எருமை மாடு தான் பார்க்கணும். கொய்யால உன்னை பார்த்துக்கிறேன்டி. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாது. வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு ஏம்மா இவ்வளோ நாளாக சும்மா இருக்கீங்க? காலகாலத்தில் அவனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்லம்மா. அம்மா போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா. இல்லைண்ணா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பணம் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ரஞ்சித்தும் பாவம் தானே, அவனும் ஒத்தாள எப்படி தான் சமாளிப்பான். என்னம்மா? ஒன்றும் இல்லை மாமா. என்னதாம்மா பண்ண போகிறீங்க? எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் பணம் தான் முக்கியமாக இருக்குது. அதெல்லாம் சரிதான். என்கிட்ட வந்து எத்தனை பேர் கேட்குறாங்க தெரியுமால? ஆமாம் இந்தாங்க. அப்போ இல்லாத பொண்ணு சட்டு புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணாதானே நல்லாயிருக்கும். பையன் வரட்டும், கேட்டு என்ன பண்ணணுமோ பண்ணுறேண்ணா.
அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பேசுவாங்க. ஒரு 10 பைசா கேட்டுப்பாரு, 10 அடி தூரம் நின்று 10 வச்சிருவாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீ சாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க, சும்மா இருமா. சொந்தக்காரங்களை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அவன் சொல்கிறதும் சரிதானே. உங்கள் அண்ணேட்ட 2 லட்சம் கேட்டு பாருவேன், நேராக ஜிஹெச்சில் போய் படுத்துருவாரு. ஐயோ அம்மான்ட்டு. நீ என்னடி உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட்டா? பாரு, ராசிச்சியே கரெக்டாக பேசுகிறா. சாரி, கையை விட்டு போகிற வீட்டை கடவுள் மாதிரி காப்பாற்றுனதே பெரிய விஷயம். மறுபடியும் எல்லார்ட்ட போய் பணம் கேட்டவன் ஒருத்தையும் தரமாட்டான். உங்கள் ஆஃபீஸில் கேளு. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, அதெல்லாம் கேட்டாச்சுமா. எஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன் ரஞ்சித். டேக் யுவர் சீட். சார், எஸ் ரஞ்சித், வாட் யூ வாண்ட்? டெல் மீ. சார், ஐ வாண்ட் யூ நீட் சம் சார். வாட்? சார், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எனக்கு சேலரி ஒரு 10K அதிகமாக வேணும் சார். வாட்? 10K-வா? என்ன ரஞ்சித், விளையாடுறீங்களா? வாட்? எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? சார், நீங்கள் கொடுக்குற சம்பளம் பத்த மாட்டேங்குது சார். ஒன் திங் ரஞ்சித், இங்கே இருக்க எல்லாரும் லோ பேமெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார். இங்கே பாருங்கள் ரஞ்சித், இந்த கோவிட் சுச்சுவேஷனில் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். இதுக்கு மேலெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வேணும்னா இஃப் யூ டோன்ட் லைக், இஃப் தென் லுக்ஸ் ஃபார் சம்திங் எல்ஸ் ப்ரொஃபஷ்னல். நோ சார், ஐ எம் லுக்கிங் ஒர்க் ரைட் இயர் சார். ஓகே, போங்க போங்க ரஞ்சித், போய் ஆகிற வேலையை பாருங்கள். நீ சொன்ன மாதிரி பணம் கேட்டவன் கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்க. என்ன பண்ணவே தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. டேய், என்னடா நீ பேசாமல் போகிற? நான் பார்த்துக்கிறேம்மா. என்ன பார்க்குற? இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. 2 நாளில் உங்கள் வீட்டை இழந்துக்கிற போகிறோம். If then looks for something else professional. வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு ஏமா இவ்வளோ நாள் சும்மா இருக்கீங்க? என்ன பண்ணவே தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்படியோ ஒரு 5 லட்சத்தை புரட்டுறா. பாவா, உட்காந்துருக்கான் பாரு. என்ன லந்தான்னு கேக்குற?
4 பேருக்கு நல்லது பண்ணா நீ என்ன உத்தமனா? பார்க்குறேன் நீ எவ்வளோ நாள் தான் இப்படி பண்ணுறேன்னு. நீ என்னத்தை செஞ்சு கிழிக்கிறேன்னு. கிறுக்க மாதிரி வந்து பேசாத. நீ ஒழுங்கா தொழில் பண்ணேன்னா ஏன் உன்னைய விட்டு என்கிட்ட வரப்போகிறாங்க? இவன் பேர் தான் கட்ட ராஜா. ஆரம்பத்தில் இவங்க 2 பேரும் நண்பர்களாக தான் தொழில் ஆரம்பித்தாங்க. இவங்க தொழில் வளர வளர இவங்க 2 பேருக்குள்ள பகையும் வளர ஆரம்பிச்சிருச்சு. வெளியே தெரிகிற தொழில் வட்டி தொழிலாக இருந்தாலும் இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் பினாமி ஆளை வச்சு பல தொழில் செஞ்சு வந்தாங்க. மா வெளியே வாமா. மா வெளியே வாமா. இன்னும் 2 நாளில் பணம் வரல. வீடு அந்த இடத்துல பறக்கும் பார்த்துக்க. பணம் வந்தால் கொடுத்துறோம்ப்பா. டேய் வாங்கடா. இதில் கட்ட ராஜா எல்லாத்துலேயும் தான் முன்னாடி வரணும்னு எல்லாரையும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். இதில் பாவா எதுலேயும் ஒரு நீதி நேர்மை பார்க்குற ஆளாத்தான் இருந்து வந்தார். இந்த வீடு தானே? இதே வீடு தான். ஏய் கூப்பிட்றா. மா வெளியே வாமா. சத்தமாக கூப்பிட்றா. தா வந்துட்டாங்க பாவா. ஐயா இன்னும் வீட்டில் பணம் ஆகலை. பணம் ஆனோடனே கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். டேய் ஒரு 5000 இருறா. இந்தாம்மா இந்த பணத்தை வச்சுக்க. உன் குடும்பத்தை பாரு. உனக்கு பணம் எப்போ கிடைக்குதோ அப்போ கொடு. குழந்தைகளை நல்லா படிக்க வை. சரிங்க ஐயா, ரொம்ப ஏய் வண்டியை கட்டுங்கடா. இதனாலேயே ராஜாட்ட வர ஆளுங்களை விட பாவாட்ட வர ஆளுங்க அதிகமானாங்க. வீட்டில் யாருமா? வெளியே வாமா. இங்கே இரு, வெளியே வராத. டேய் சொல்றா, பயமா இருக்குடா. பயப்படாதடா. பாவா வீட்டை உடச்சிடலாமா? ஏய் அதெல்லாம் வேணாம், சும்மாறா. வா ஊன்னு சொல்லுங்க, வீட்டை அடிச்சு உடச்சு. என்னப்பா எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, சொல்லுங்க. இங்கே இரு, வெளியே வராத, பார்த்துக்க. நான் கூப்பிட்றது கேட்கலையாம்மா? வெளியே வாமா. என்னம்மா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் யாருமா? வாமா. நான் சொன்னதை மட்டும் செய். இங்கே இரு. வாமா. எவ்வளோ நேரமா வெளியே நிற்கிறது? யாருமா அது? வெளியே வாமா. சொன்னதெல்லாம் புரியுதுல்ல? சரிம்மா சரிம்மா. நம்ம வாழணும், அடுத்தவனை சாகடிச்சு வாழவே கூடாது. ஏய் வெளியே வாமா. வீடு இப்படி இருந்தா என்ன? நாளைக்கு வருவோம். அவங்க நாளைக்கே இல்லைன்னா? நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு வருவோம். நாளன்னைக்கு வரலன்னா எப்படி வந்துதானே ஆகணும். என்னம்மா பணம் கேட்டால் தர முடியாதா? இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள பணம் 1000 தம்பி. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக பணம் தந்துடுறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பணம் வரல, வீடு அந்த இடத்துல பறக்கும். அவன் ஏற்கனவே எத்தனை டியூ கட்டியிருக்கிறான்? 4-5 டியூ கட்டிருப்பா அப்படி. சரி சரி பரவாயில்ல, வாங்கடா பார்த்துக்கலாம். பார்த்துக்க. இதனால 2 பேர் பகையும் முத்தி போச்சு. 2 பேர் தனித்தனியா தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலையாச்சு. இங்கே பாரு, உன் தொழில் என்னமோ அதை மட்டும் பாரு. என் பாதையில் வராத. அதை தாண்டா நானும் சொல்றேன், உன் தொழிலை மட்டும் பாருன்னு. இப்ப நீ தாண்டா இங்க வந்திருக்கிற. இவன் சொல்றதும் சரிதானே.
நான் தானே வந்திருக்கேன். பாத்துக்கிறேன்டா. உன்னை எங்க செய்யணுமோ அங்க செஞ்சுக்கிறேன்டா. இவ்வளோ நாள் நீ செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும். டேய் என்னடா ஓவரா பேசுறீங்க? டேய் என்னடா நீ என்ன அவனுக்கு என்ன அல்ல கையா? பாத்தியாடா? டேய் சுமாரா, டேய் சுமாரா, டேய் சுமாரா, ஏய் சும்மாரா சும்மாரா பின்னாடி போடா, பின்னாடி போடா. ஏன் அறுத்துருவேன் பாத்துக்க. சுமாரு. என்னடாப்பா தம்பி உனக்கு வேணும்? அதான் பேசிட்டல, ஓடிப்போ. டேய் ஆகடா, இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. கொரட்டைய பாரு, இந்த எருமை பாரு இன்னும் தூங்கிட்டு இருக்கான் பாரு. இன்னும் என்ன தூக்கிட்டு இருக்கியா? இந்த வர்றேன். அட பாவி, இவன் எங்க போயிருப்பான்? என்ன லெட்டர் மாதிரி தெரியுது? அம்மா இங்க வாமா, இங்க வாமா, இங்க வாமா, இங்க பாருமா, இங்க பாருமா. என்னடி ஆச்சு? அம்மா அண்ணன் லெட்டர் எடுத்து வச்சுட்டு ஓடி போயிட்டாமா. ஏண்டி இப்படி காலங்காத்தெல்லாம் கத்துற? உன் மகனை பாரு, லெட்டர் எழுதி வச்சு ஓடி போயிட்டான். முதல்ல அதுல என்ன எழுதிருக்குன்னு படிடி. லெட்டரை எழுதி வச்சுட்டு ஓடி போகிற அளவுக்கெல்லாம் அவனுக்கு தைரியம் இல்லை. முதல்ல அதுல இருக்கிறத படி. அம்மா நான் சின்ன வேலையா வெளியே போயிருக்கேன், ராட்சசி நான் இல்லைன்னு கத்துவா. நம்பாத. தக்காளி வெங்காயம் வாங்கி வச்சிருக்கேன், அதிசயமா எல்லாமே வாங்கி வச்சிருக்கான். செலவுக்கு காசு, கேஸ் அடுப்பு கீழே வச்சிருக்கேன். எடுத்துக்கோங்க, நான் சீக்கிரமா வந்துடுவேன். அப்படி என்னதான் அந்த மகராசனுக்கு வேலையோ? யாராச்சும் ஃப்ரெண்டு கூட கூத்தடிக்க போயிருப்பான். சீச்சி, அப்படிலாம் பண்ண மாட்டாண்டி உங்க அண்ணன். உன் மகனை நீ விட்டு கொடுக்க மாட்டியே. போய் ஆகிற வேலையை பாரு. இந்த எருமை எங்க போயிருக்கும்? டேய் நீ வந்து நம்ம பாரதிபுரம் ஏரியாவில் வசூல் பண்ணிடு. சரி பாவா. டேய் நீ வந்து அந்த நாகநகரில் போய் வசூல் பண்ணிடு. சரி பாவா. டேய் நீ வந்து நம்ம சுங்க ஏரியாவில் வசூல் பண்ணிட்டு வந்துரு. சரி பாவா, பார்த்து பண்ணிக்கலாம். டேய் ரவி நீ வந்து கால்வாயில் வசூல் பண்ணிட்டு வந்துரு. ஆகட்டும் பாவா. எப்பயும் போலத்தான், கொடுத்தா வாங்கு, இல்லைன்னா வந்துரு. பாவா அங்க பாருங்க. வா தம்பி, எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாம் சௌகரியமா? எல்லாரும் வீட்டில் நல்லா இருக்காங்கண்ணா. சொல்லுங்க தம்பி, இந்த பக்கத்து என்ன ஜோலியா வந்தீங்க? இது எப்படி இவர்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. சொல்லலாமா வேணாமா? டேய் என் மக, அதாவது உன் தங்கச்சிக்கு
கல்யாணம் பண்ணணும். ரூபாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் இங்கே வந்து நிற்க. நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அப்படியே சொல்கிறாரு. போய் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி முடி. ரொம்ப நன்றிண்ணா. இல்ல இந்த தம்மா துண்டு விஷயத்துக்கு ஏன்ல தயங்குற? இல்ல வாயை திறந்து கேட்க வேண்டியதான்ல. ஏன் மக கல்யாணத்துக்கு என்னைய கூப்பிடுவல்ல? என்னண்ணா இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை கூப்பிடாமலையா? ஆகிற வேலையெல்லாம் பாருல. இந்த கோலம் வந்து 7.7 வருஷம். இதை இப்படி தான் போடணும். இதெல்லாம் ஏமா என்கிட்ட சொல்கிற? நான்லாம் போட மாட்டேம்மா. ஏண்டா? தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம்மா. டேய் உண்மையிலே காலங்காத்தால எங்கேயாவது போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தியாடா? அது நைட்டில் தானே போவாங்க, இது காலையில் போச்சு. டேய் உண்மையிலே சொல்டா, எதுடா இவ்வளோ பணம்? அன்னைக்கு நம்ம வீட்டுக்காரனுக்காண்டி பணம் கொடுத்தாரு அவர் தான். அந்த ரவுடி கூட்டமா? ரவுடியா? யாருமா ரவுடி? என்னமோ உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், உண்மையை தீர விசாரிப்பதே மெய். என்னடா லூசு மாதிரி உளர்ற? லூசா? இவன் இப்போதான் லூசுன்னு தெரியுதா? எனக்கு முதவே தெரியும். இவன் என்னையோட பெரிய லூசுமா. நீ கொஞ்சம். ஏய் சிப்படி அம்மா, அவர் ரொம்ப நல்லவருமா. அன்னைக்கு ஏதோ உசுரை காப்பாற்றின பணம் தந்தாருன்னு சொன்ன சரிடா. இப்போ என்னடா மறுபடியும்? அம்மா சொல்லு. எனக்கு வேற வழி தெரிலம்மா. கடவுள் வரை வந்து உதவி செய்றாருமா. கடவுளாக இருந்தாலும் பரவாயில்லடா, இவங்க கந்து வட்டிக்கு பணத்தை தரவங்கடா. டேய் அந்த பணம்லாம் நமக்கு வேணாம்டா. டேய் வேணாம், பணம் வச்சு தான் பண்ண போறேன். அந்த பணம்லாம் நமக்கு வேணாம்டா. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வேற வழி இல்லை, சம்பாதிக்க முடியுமா? இல்லம்மா அந்த பணம் வச்சு தான் பண்ண போறேன். இல்லம்மா நான் அதை வச்சு தான் பண்ண போறேம்மா. நமக்கு போலீஸ் அதை வச்சு தான் பண்ண போறேன். அதை வச்சு தான் பண்ண போறேன். அம்மா சொல்றத கேளுமா. அந்த பணத்தை வச்சு கல்யாணம் பண்ணலாம். அந்த பணம்லாம் நமக்கு வேணாம்டா. ஏமா புரிஞ்சுக்க மாட்டீங்க? இந்த பணத்தை வச்சு பண்ணா ஏதாவது பிரச்சனை? இதெல்லாம் வேணாம்டா, நான் சொல்றத கேளுடா. வேணாம்டா. கேட்கவே மாட்டீங்களாமா? வேணாம்டா, இந்த பணம் வேணாம். நான் சொல்றத தயவு செஞ்சு பண்றீங்க. இந்த பணத்தை வச்சு பண்ணா ஏதாவது பிரச்சனை? இதெல்லாம் வேணாம்டா, நான் சொல்றத கேளுடா. வேணாம்டா வேணாம்டா, அந்த பணம்லாம் சொல்றத கேளுமா. ஏமா இப்படி பண்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. ஏதாவது பிரச்சனை? இதெல்லாம் வேணாம்டா, நான் சொல்றத கேளுடா. இந்த பணம் வேணாம்னு சொல்றேன் நானு. சொன்னா கேட்க மாட்டியா? சும்மா கடுப்பேத்திட்டு. இந்த காசை வச்சு தான் கல்யாணத்தை பண்ணுவேம்மா. அம்மா 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 என்ன பாருமா, என்ன பாருமா, என்ன நம்புமா ப்ளீஸ்மா. தயவு செஞ்சு என்ன நம்புமா. எப்போ என்ன உதவி வேணும்னாலும் என்ன கேளு. போய் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி முடி. அன்னைக்கு வீட்டுக்காரனுக்காண்டி நம்ம பணம் கொடுத்தாரு அவர்தான்மா. அந்த
அந்த ரவுடி கூட்டமா? ரவுடியா? யாருமா ரவுடி? நேரம் எவ்வளோ ஆகுது? இந்த எருமை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வேலைக்கு போகணும். இன்னும் இவன் என்ன பண்ணுறான்? டேய் எந்திரா, நேரமாகுதா இல்லையா? ஏய் எந்திரா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சா இல்லையா? எந்திரா. டேய் மணியை பாரு, எவ்வளோ ஆகுதுன்னு பாடுறா. எந்திரா. இன்னும் என்னடா தூக்கம்? மணியை பாடுறா. ஆஃபீஸுக்கு லேட் ஆகுதா இல்லையா? எருமை எந்திரா. என்ன பகல் கனவா? எந்திரா, ஆஃபீஸுக்கு போகலாம். நான் வேலையை விட்டு நின்ட்டேன். என்னடா சொல்கிற? வேலையை விட்டு நின்ட்டியா? ஆமாம்மா, அந்த வேலைக்கெல்லாம் யார் போவா? டேய் என்னடா? தம்பி, நீ என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சு தான் சொல்கிறியா? இல்லைண்ணா, இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைண்ணா. தம்பி, நீ இங்கே வந்து என்ன பேசுகிறேன்னு தெரியுதா உனக்கு? தம்பி, இதெல்லாம் வேற மாதிரி, இங்கெல்லாம் இருக்க முடியாது. இல்லைண்ணா, இனிமேல் நான் உங்கள் கூடயே இருக்கேண்ணா. அதான் அவர் சொல்கிறாருல்ல, ஏன் தேவையில்லாமல் மறுபடியும் வந்து? கூட இருக்கிற சொந்த பந்தம் ஒருத்தன் கூட கை கொடுக்காத நேரத்தில் நீ தானண்ணா. எப்பா எப்போ இல்லாத குறையா நீ தானே தீர்த்து வச்சேன். நான் முடிவு பண்ணிட்டேன், வாழ்வோ சாவோ நல்லதோ கெட்டதோ எல்லாம் உன்னோட தான். சரி தம்பி, உன் இஷ்டம் போலயே இரு. என்ன சொன்னதெல்லாம் புரியுதா? டேய் அந்த பொழப்பெல்லாம் நமக்கு வேணாண்டா. அப்புறம் அது 10வது சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுமா. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியலனாலும் நீ பத்திரமா ஒழுக்கமாக இருப்ப. அம்மா, இந்த காலத்துலலாம் கூட இருக்கிறவன், சொந்தக்காரங்க, வேலை பார்க்குறவன், அவங்கெல்லாம் யாருமே உதவ மாட்டாங்கம்மா. எந்த சொந்த பந்தம் இல்லாமல் 3வது மனுஷன் தான் உதவுவான். டேய் நீ என்ன சொன்னாலும் செய்யுமா, அவங்க கூட தான் நான் போகிறேன். கடவுளே, இப்படியே சொல்லிட்டே இரு. எந்த கடவுளும் ஏறெடுத்து கூட பார்க்காது. நம்ம வாழணும்னா நம்மளை நாம தாமா பார்த்துக்கணும். உனக்கு கல்யாணம், குடும்பம், குழந்தைங்க இதெல்லாம் செய்யணும், நானும் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணும்லடா. என்னை விட்டுருமா, நான் போறேன். டேய் இப்படிலாம் போகாதடா. தயவு செய்து விட்டுருமா, விட்டுருமா, நான் போகக்கூடாதா. ஏதோ சொல்லி மைண்டை டைவர்ட் பண்ணாதமா. போகாதடா, சொன்னா நீ என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லைம்மா. என்னை விட்டுருமா, நான் போறேன். டேய் டேய் டேய்
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரவுடியாக ஆரம்பித்தான் ரஞ்சித். என்ன ஏதோ சவுண்டு கேட்குது? என்னங்க என்னங்க என்ன இவ்வளோ கூப்பிட்டும் பதிலே காணோம்? என்னங்க என்னங்க என்னம்மா சொல்லுமா. என்னங்க இவ்வளோ நேரம் கூப்பிட்றேன் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? என்னம்மா? ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் சும்மா தான், ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? என்னங்க ஆச்சு? ஏங்க அழுகுறீங்க? நான் தான் இவ்வளோ தூரம் கேட்டே இருக்கேன்ல, சொல்கிறீங்களா இல்லையா? யாரா அவன் ஏறாண்ட பூசா இருக்கான்? சூப்பு ஆட்டுக்கால் ஆமா, சூப்பு யாருன்னு தெரியல. சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு இன்னைக்கு ஒரு கை சிக்கிச்சு. ஆட்டுக்கால் சூப்பு சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு. ஏய் வண்டி அனுப்பாட்றா. ஒரு 1000 சூப்பு பார்சல். 1000 சூப்பா? 1000 சூப்பு எப்படிங்க தர முடியும்? நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் தர முடியாதுங்க. தர முடியலன்னா அப்போ எதுக்குடா சூப் விற்கிற? எதுக்கு விற்கிறேன்றேன்? அதான் கேட்குறான்ல, சொல்கிறா. சரி சரி, ஒரு 500 எடு. 500 ரூபாயா? 500 எடு. 500 ரூபாயா? ஏன் எதுக்கு? இங்கே வந்து சூப்பு விற்றா 500 ரூபா தரணும். நான் என்ன உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து விற்றேன்? தெருவுக்குள்ளே தானே விற்று தருங்க. இது பொது ரோடு தானேங்க? அதான்டா, பொதுவான கவர்மெண்ட் ரோட்டில் நீ ஏன்டா வந்து விற்கிற? ஏன் விற்கிற? ஏன் விற்கிற? ஏன் விற்கிற? விற்கக்கூடாதுல்ல? அட்டிங் ஏன் விற்கிற? ஏன்டா விற்கிற? ஏன் விற்கிற? சொல்கிறா, ஏன்டா வந்து விற்கிற? போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாங்க? வேணாண்டி, அதெல்லாம் பொழப்பே இதாயிரும்டி, வேணாம். ஏங்க அங்கே சுற்றி இருக்கிறவங்க யாருமே ஒருத்தவனும் எதுவுமே கேட்கலையா? இதுக்கு மேலே சூப்பு விற்றா எனக்கு 500 ரூபா தரணும், சரியா? புரியுதா? வரேன், வரட்டா? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். எல்லாம் ஆண்டவன் இருக்கான், ஆண்டவன் பார்த்துக்குவோம். சரி விடுங்க. குழந்தை வந்துட்டாங்க, அழுகாதீங்க. வாடா, வா வா வா, வாடா 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 வா. அவன் கூட இருக்க பினாமியால செஞ்சாலே போதும். ஆனால் அவன் கூட பார்க்கவே முடியல, தெரியுமா? பினாமியோ சுனாமியோ நீ ஊன்னு மட்டும் சொல்லு, அவனை இடம் தெரியாமல் சதைச்சிடலாம்.
அவனை போய் செதைச்சிரு பார்ப்போம். ஏய் வாங்கடா போலாம். டேய், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனை ஈஸியாலாம் செய்ய முடியாது. பசங்களை கூப்பிடுறான். அந்த நட்டை டைட் பண்ணிட்டு டீ ஸ்பானில் ஒரு ஏற்று சரியாக போயிடும். யார் அவன் லுங்கி குமார்? வெளியே வாடா. அது என்னடா லுங்கி குமார்? பிறக்கும் பையனை லுங்கியோட பிறந்தான். மெக்கானிஸா போச்சா நீ பண்டெல்லாம் தெரியாதுன்னு நினைப்பா. ஏய் வெளியே வர சொல்கிறான் அவனை. வெயிட் பண்ணு, வர சொல்கிறேன். சொல்லு. உன்னை பார்க்க ஆளுங்க வந்திருக்காங்க. அப்படியா? ஹெட்செட் வச்சிருக்கான்டா. அப்போ நம்ம பேசுறதுலாம் கேட்டிருக்காது. தெரியுது, நீ மூடு. ஏய் வெளியே வாடா. என்னப்பா எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு வந்திருக்கீங்க? கோயில் எதுவும் சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்களா? ஏய் என்ன லந்தா? என்னப்பா ஃபைட்டா? இந்தா வரேன். இவங்களுக்கு வேற வேலை இல்லை. நான் ஓல்டா. என்னடா என்னைய போட வர? அவன் அங்க நின்று இருக்கான் பாருடா. ஏய் சீ ஏய் இந்தாண்ட. டேய் என்ன நம்ம அளவே அடிக்க போற? சீ இங்கே என்ன சடங்காக நடக்குது? வயசு குந்த பிள்ளைய சுற்றுற மாதிரி சுற்றி அடிக்கிறீங்க. ஆ
ஏண்டா நாங்கள் தனியாக சண்டை போட்டுன்னு இருக்கேன்ல ஆ வரலாம்ல ஹாயாக படுத்துன்னு குந்தின்னு இருக்கிற ஆ அப்பாடா எப்படியும் அவங்கள ஆச்சுவேன்னு தெரியும். அப்புறம் என்னடா டால்ட்டா. வணக்கம் தல. வாங்க மனே. வணக்கம். கொல்லனம்பட்டி ஆறுமுகம் கேஸுக்கு பாவா உன்னாண்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னார். கொல்லம்பட்டி ஓ ஆமாம் 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 அவனா? சரி 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 சரி. ரொம்ப நன்றி தலை. சரி வரேன் தலை. வா தலை வா. ஏய் இந்த பணத்தை நம்ம ஏரியாண்ட இருக்க பிள்ளைங்க கமலம், அந்த பாண்டியம்மா, அந்த விஜி, அந்த ரதி, தேவி, அப்புறம் லட்சுமி அவங்க படிப்பு செலவுக்காண்டி பிரித்து தந்துரு. புரியுதா? டேக்கிட்டு. அப்புறம் நமக்கு யாருக்கு? உனக்கு தானே. இந்த வரேன். இந்தா இதை வச்சுட்டு குச்சி பிள்ளைங்க கூட்டு வச்சியும் வாங்கி சாப்பிட. என்னது கரெக்டாக எத்தனைன்னு பார்த்தா சில்லறையா தரா? அங்கிட்ட கெட்டதும் பண்ணுற, இங்கிட்ட நல்லதும் பண்ணுற, என்ன தான் நினச்சிக்க நீனு. நம்ம கூட இருக்கிறவங்கள நம்மளை பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்க நம்மளை பார்த்துப்பேன். அதானே தத்துவம்லாம் நல்லா பேசிக்கின்னுக்கிற. சரி நான் போய் ஆகிற வேண்டிய வேலையை பார்க்குறேன். நீங்கள் குந்திக்கின்றது. எனக்கு என்ன வேலை இருக்க போகுது? பைக்கில் மீட் பண்ணுவோம் போ. நீங்கள் கடை போடணுன்னா கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். நான் ஒன்றும் கடை போடலையே. சைக்கிளை வச்சு தானே வித்துட்டு இருக்கேன். சைக்கிள் என்ன உன் தலை மேலே வச்சிருக்க? ரோட்டில் தானே வச்சிருக்க. அப்போ அந்த ரோடு யாருடையது? கவர்மெண்ட் ரோடு இது. அப்போ நீ வரி கட்டு. நான் கவர்மெண்ட் கட்டிக்கிறேங்க. நான் உங்களுக்கு கட்டணும் அவசியம் இல்லையே. ஹே அந்த கவர்மெண்டே நான் தான்டா. ஹலோ ஹலோ. இத்தனை பேர் இந்த மாதிரி வருவீங்க? சொல்லுங்க பாவா. என்ன வச்சிருக்க வீட்டுக்குள்ள? கஞ்சாவா? ஏரியாண்டா தான் பாவா இருக்கும். வசூல்லாம் முடிஞ்சா முத கிளம்பி ஏரண்டா வா. எல்லாம் முடிஞ்சு பாவா. சரிங்க பாவா. சில்லறையே காணா. ராஜு ராஜு வா. என்ன அடுத்த தடவை உன்னை இங்க பார்த்தேன் கவர்மெண்ட் கிட்ட வரிய கட்டிட்டு தான் பொழப்பு நடத்தணும். புரியுதா? அம்மா போஸ்ட். உயர் திரு ரஞ்சித் அவர்களுக்கு நீங்கள் இத்தனை நாட்கள் பணிக்கு வராத காரணத்தினால் உங்களை நிரந்தரமாக இந்த ஏபிசி டெக்னாலஜி நிறுவனம் பணி இடைநீக்கம் செய்கிறது. இது வரைக்கும் வசூல் பண்ண வட்டி பணத்தை எல்லாம் இதில் இருக்கிற 7 ஆசிரமத்துக்கு போய் கொடுத்துரு. சரி பாவா. நீ இப்படியே சும்மாவே இருக்க. அவங்க ரொம்ப ஓவரா போகிறாங்க பாவா. இதுக்கெல்லாம் காரணம் அவன் கூட ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கானே, காஜா. அவன் தான் காரணம். அவனை போட்டுருவோம். ஏய் சும்மா அவன் கத்தி எடுக்கிறான்னு நம்மளும் கத்தி எடுத்தா அப்புறம் அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்காது. நீ சும்மா இருப்பாவா. அவங்கெல்லாம் செய்யணும். ஏய் வாங்கடா. ஏய் நீ கத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கத்திய உன் கழுத்துல வச்சிருவான். பாப்போம் அவன் வைக்கிறானா இல்ல நான் வைக்கிறானா. ஏய் நிப்பாட்டு சூப்பை ஆட்டுக்கால் சூப்பை சூப்பை சூப் வைக்கிற மாதிரி இருக்குல்ல. சூப்பை சூப்பை ஆட்டுக்கால் சூப்பை. டேய் சூப்பு. இவங்களா? சொல்லும் என்ன மறுபடியும் ஒரே சைக்கிளு, ஒரே கேனு, ஒரே சட்டை, ஒரே டொப்பி. உனக்கு எனக்கும் பூர்வ ஜென்மத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்கும் போல இருக்கு.
கரெக்டாக சொன்னோம் அப்படி அதே தான். நான் கூட பயந்துட்டு இந்த தொழிலை விட்டுருவேன்னு நினச்சேன். பரவாயில்லையே. என்ன மறுபடியும் வைப்பியா? மறுபடியும் வைப்பியா? அண்ணாச்சி நீங்களா? நீங்கள் என்னடா இங்கே அடாவடி பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே உங்களுக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்டு தால. என்ன தலை நீன்னு இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? சாரி தலை. பரவாயில்லப்பா. வரேன் அண்ணாச்சி, பார்த்து பண்ணுங்க. வரேன் என்னாச்சு? வா வா. வா நண்பா, பாத்தியா எப்படி பண்ணிட்டு போகிறாங்கன்னு? எல்லா நேரத்துலையும் உன்னை காப்பாற்ற முடியாதுல்ல. உன்னை வம்புழுத்தாலோ உன்னை தொழில் செய்ய விடாமல் தடுத்தாலோ எவனாக இருந்தாலும் சரி அடி. உன் அடி அவன் மனசில் ஆழமாக பதியணும். ஏண்டா இவன் அடிக்க இத்தனை பேரா? நான் ஒருத்தனே போதுமே. என்னடா இது? அவன் தானடா கத்துறான், இவன் கத்துறான். அதான் எனக்கும் தெரியல. என்னை யாராலையும் அழிக்க முடியாது. அம்மா கதவத்திரம்மா, கதவத்திரம்மா, நான் பெத்தவளே கதவத்திரம்மா. துறம்மா கதவத்திரம்மா. என்னடா? லைட்டை போடுமா, கண்ணு தெரிய மாட்டேங்குது.
டேய் என்னடா வேற ஆளா மாறிட்ட? என்ன பொண்ணா மாறிட்டேன்? ஓ சாப்பாடு எடுத்துட்டு வா, பசிக்குது. ஆமா சீக்கிரமா கொண்டு வாமா, வாமா சாப்பாடு கொண்டு வாமா. நான் பார்க்குறேன், தண்ணியாக எடுத்துட்டு வாங்க போமா. தேங்க்யூ, குட் நைட். கடைசி வரைக்கும் அவனையும் அவன் ஆளுகளையும் எதுவும் பண்ண முடியாதுல்ல? பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஓடுற முயல் என்னைக்காவது வலையில மாட்டி தானே ஆகணும். சிக்கிறது பாம்பா இருந்தா அந்த வலையில இருக்கிற ஓட்ட வழியா தப்பிச்சிடும். அவனும் வாழ மாட்டான், நம்மளே வாழ விட மாட்டான். தலையே போலானா அவன் தலையை எடுக்காம விடக்கூடாது. நான் ராவணன்டா, சும்மா செஞ்சிருவான் அவன். கண்டிப்பா செய்யறோம். வெட்ட வெட்ட மறுபடி வளருவோம். வசூல் பண்ணி உடம்பெல்லாம் கசகசங்குது. ஏய் நீ என்னடா மொட்டை அடிச்சிட்ட? அது ஒன்றும் இல்லை, தெற்கே இருக்க ஏரியாண்ட வசூல் பண்ண பாவா ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் போக சொன்னார். அதான் மொட்டை அடித்த மாதிரி விக்கு வச்சுக்கிட்டேன். விக்கா இது அசல் மொட்டை மாதிரியே இருக்கு. ஆமா, உன்னையெல்லாம் மதிச்சு அந்த ஏரியாண்ட பணம் தர்றாங்களா? இது பணம் தராங்களா? ஆல் ஏரியாவிலும் ஐயா கில்லிடா. நீயா கில்லியா? எவனோ சூப்பு வைக்கிறவன்ட்ட சிவில் சேர் வாங்கின மாதிரி தெரிஞ்சு அதான் கேட்டேன். ஆமா சொன்னாங்க ஏரியாண்ட அடி வாங்கினேன்னு. என்ன அன்னைக்கு சொன்னது உனக்கு புரியல? உன்னை வம்புழுத்தாலோ தொழில் செய்ய விடாமல் தடுத்தாலோ எவ்வளோ இருந்தாலும் சரி, அடி உன் அடி அவன் மனசில் ஆழமாக பதியணும். ஒரு கப்பு சூப்பு வேணும்னு கேட்டிருந்தா அவன் தந்துருப்பான். அதை விட்டு அவன்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் அடி வாங்கினது நீங்கள் பார்த்தீங்களா? சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது. விடுப்பா விடு. இந்த பாரு அங்கே போகிறான் பாரு, அவனை வம்புல பார்ப்போம். எல்லாத்துலேயும் நம்மளே மாட்டுறது. இப்போ பாரு என் ஆட்டத்தை. டேய் வா. டேய் என்னத்தாண்டா வாடா. என்ன கண்ணு தெரியல? நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, நீங்கள் இடிச்சிட்டு இப்படி பேசுகிறீங்க. நான் அப்படி வந்து தான்டா இடிப்பேன். உன் கண்ணு என்ன புடநிலையா வச்சிருக்க? சாரி கேளு 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 சாரி கேளு சாரி கேளு 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 கேளு. என்னடா நான் மறைக்கிற? இழிப்பா என்ன நடக்குதுன்னு பாரு. என்னடா மறைக்கிற? நான் மறைக்கிற என்ன அடிக்க போறியா? அர்ரா பார்க்கலாம். அர்ரா நான் அடிக்க போறியா? நான் அடிச்சிருயா என்ன? அர்ரா பார்க்கலாம். அர்ரா
என்ன குச்சி எடுத்துக்கிட்டான்? என்ன கவட்டக்குள்ள வச்சுலாம் சுத்துறான்? போதைக்கு நான் ஊருக்காயா? நீ வம்பளுக்கிற எல்லாரையும் கோலையாக இருக்க மாட்டான். டூ நாட் ஜட்ஜ் புக் பை இஸ் கவர். நல்ல வேலை போயிட்டான். இவங்க கிட்ட பந்தா காமிச்சிட்டு வந்துட்டான். இப்போ எங்க கிட்ட போனால் இவங்க கலாய்ப்பாங்களே. சரி, சமாளிச்சுட்டு போவோம். பாரு அங்க பாரு, பெரிய படம் காமிச்சிட்டு வர்றாரா? யாருன்னு தெரியுமா? தெரியாதே. யாரு? சிலம்பவாத்தியம். என்ன வா, எவ்வளோ போல என்ன வாழைப்பழம் வேணுமா? அதெல்லாம் சரி. அவன் போகும்போது கெட்ட வார்த்தை இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை பேசிட்டு போனானே, என்ன? அவர் தமிழ்ல பேசினா மட்டும் உனக்கு நான் புரிஞ்சு கிழிச்சிருமா என்னமோ? நான் போய் அவன்கிட்டே போய் கேட்டு வந்துடுறியா? வாங்கினது பத்தாதா, வந்து உட்கார்றா. போ 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 பண்ணிட்டே போவோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் இவருக்கு இல்லையா? என்ன குணவதி, உன் மகன் அந்த ரவுடி கும்பலோட சேர்ந்துட்டான் போல. ஏன் பத்மா, நீ வேற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லடி, ஊருக்காரங்க எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை போல. என் வீட்டில் அடுப்பு எரியுதா இல்லையான்னு பார்க்குறது தான் வேலை போல. நான் ஏன் சொல்றேன்னா, இப்படிலாம் இருந்தா இந்த ஊர்ல யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. இன்னைக்கு அவன் பிறந்த நாள். கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான் அப்படின்னு அவன் நினைப்பான். அவன் இல்லைனாலும் வேற எவனாச்சும் ஒருத்தர் ஒன்று பண்ணிடுவான். ஆனா நான் செய்வேன். உஷாரா இருக்கணும்டா. சாரா இருக்கிறவன்லாம் அலறணும். அவன் புத்தி பச்சோந்தி மாதிரி. அவனை செய்கிறோம்னு அவனுக்கே தெரியக்கூடாது. நான் எவனை செய்கிறேன்னு அந்த எவனுக்கே தெரியாது. ரொம்ப நாளாக ஒன்றும் செய்யாமல் கையெல்லாம் சாஃப்டாக இருக்குது. இன்னைக்கு கையை காப்பு கட்ட வச்சிட வேண்டியதான். அவங்கள சுற்றி நான் கம்பி கட்டுறேன். என் வேலையை அவங்கள செய்கிறது தான். அதெல்லாம் வேணாம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க. இன்னைக்கு நைட்டு அவன் என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு. ராஜா ராஜா கஜா கஜா குடிச்சு குப்பை கவுண்டா. என்ன தலைவா, இவ்வளோ சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி. போடு போடு, ரெண்டு புத்தம் போடு. அடே அடே, நல்லா அடே அடே.
ஸ்டாப். இன்னைக்கு சிவராத்திரியே இல்லையே. ஆமாம் இல்லை தான். அட ராஜா ஒருத்தனை செய்ய சொன்னான். அதான். அப்போ சிவராத்திரி கன்ஃபார்ம் தான். என்னடா அவன் அட்வான்ஸ் கொடுத்த காசில் சரக்கு கறக்க வாங்கி வச்சிட்டிங்களா? ஓ, அது அப்போ அந்த காசா? அது அந்த காசெல்லாம் இல்லை, அதே தான். அப்போ எல்லாருக்கும் சிவராத்திரி தான். கமான் 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 கமான். அதுக்குத்தான் வேலையை முடிச்சிட்டு பணம் தரணும்னு சொல்கிறது. ஏய் என்ன அவையிலானா நம்மளால செய்ய முடியாதா? வாங்கடா இன்னைக்கு பார்த்துருவோம். தன்னை தொல்லை தேடி வந்த கண்ணுக்குட்டி, தன்னை தொல்லை தேடி வந்த கண்ணுக்குட்டி. இங்கே சவுத்தை கட்டினது. பாத்தியா வலுவா மாட்டினா. என் கணக்கு என்னைக்குமே தப்பாதுடா. தவக்காலையா? என்ன சோறு பேசுது? வாட்டி மாப்பிள்ள வா, இன்னைக்கு உன்னை கைமா பண்ணாமல் விட மாட்டேன்டே. குருநாதா நீங்களா? டேய் செய்யுங்கடா. நிறுத்துங்கடா. ஒரு மனுஷனை நிம்மதியாக வாழவே விட மாட்டீங்களா? இங்கே கூட சண்டை போட்டு ஆயிடுச்சு போதெல்லாம் இறங்கிருமே. வாங்கடா வாங்கடா. ஏய் அதான் வர சொல்லிட்டால, போங்கடா.
சாகுறான்.